உணவில் புழு புகார் செய்த மாணவிகள் வெளியேற்றம். சமூக நீதி கல்லூரியிலேயே சமூக நீதி இல்லையா? என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். பொன்னேரி சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதியில் அதிர்ச்சி சம்பவம். உணவில் புழு இருந்ததாக குற்றம் சாட்டி மாணவிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தரமற்ற உணவு காரணமாக உடல்நலம் பாதிப்பு, படிப்பிலும் பாதிப்பு என மாணவிகள் வேதனை. புகார் செய்த 4 மாணவிகளை விடுதியை விட்டு வெளியேற சொன்னதாகவும் குற்றச்சாட்டு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நடவடிக்கை எடுக்க உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் முடிவு. மாணவிகள் நலன் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா? செய்தியாளர் ராஜா. பேர் வந்து ஜெயஸ்ரீ. நான் இந்த ஹாஸ்டல்ல வந்து 1 இயருக்கு மேல வந்து இங்க தான் ஸ்டே பண்ணி படிக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைன்னா, எங்க ஹாஸ்டல்ல ஃபுட் வந்து சரி கிடையாது. ஃபுட்ல வந்து புழு இருக்கிறது தான் வந்து இங்க நடந்துட்டு தான் இருக்கு. நாங்க மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா மேம் வந்து இன்னைக்கு ஓகே அப்படின்ட்டாங்கன்னா, திரும்ப மறுநாள் வந்து திரும்ப அதே புழு இருந்த ஃபுட் மாதிரி தான் வந்து தருது. இப்போ நாங்க இன்னைக்கு ஓகேன்னா மேம் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபுட் செஞ்சு தருவாங்க. திரும்ப 2 டேஸ் கழிச்சு திரும்ப அதே பிரச்சனை தான். இது நாங்க கேட்க இங்க வந்து பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ புழு இருக்க போட்டோஸ் காட்டும். இதான் வந்து புழு இருக்க போட்டோஸ். இத வந்து நாங்க சாப்பாடு சரி இங்க வந்து நாங்க கொஸ்டின் கேக்குறதுனால வந்து எங்க ஹாஸ்டல்ல விட்டு எங்களை வந்து வெளில போக சொல்றாங்க. இது வந்து பிரச்சனை வந்து இங்க ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மேம் இருக்கப்போமே சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனா நல்லா இல்ல அப்படின்னாலுமே வந்து அவங்க வந்து அப்ப என்ன அரேஞ்ச் பண்ண முடியுமோ அப்ப அதை அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறமா 3 மந்த் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த புழு வச்ச சாப்பாடுலாம் இருக்கிறதுனால நாங்க வந்து கொஸ்டின் அதிகமா கேட்கிறோம் அப்படின்றதுனால வந்து இங்க இருக்க ஒரு 4 மெம்பர்ஸை மட்டும் ஹாஸ்டல் விட்டு வெக்கேட் பண்ண சொல்றாங்க. நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டா, நீங்க எங்க வேணா போய்க்கோங்க, ஆனா நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க இங்க பண்ற பிரச்சனைனால வந்து எங்களால ஒழுங்காவே படிக்கவும் முடியல, எதுலயுமே எங்களால வந்து இது பண்ண முடியல. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இங்க வராங்க எல்லாம். இப்போ இந்த பிரச்சனை வந்து பெருசாகிறதுனால வந்து எல்லா ஆபீசர்ஸுமே வராங்க. வந்து யாருமே வந்து இதுதானா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை யாருமே என்கொயரி பண்றதே கிடையாது. வராங்க, என்ன பிரச்சனையோ அதை மட்டும் கேட்டுட்டு எங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. மேம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு எங்ககிட்ட வந்து ஒரு 4 கத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பிடுவாங்க. சார் நாங்க சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்க என்கிட்டயே வாய்ஸ் ரேஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி எங்களை மிரட்டிட்டு போறாங்க. இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நாங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி வந்து எங்களை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. எப்படின்னா வந்து உங்க பொண்ணு நடத்த சரியில்லை அப்படின்ற மாதிரி எங்களை வந்து தப்பா வந்து எங்களை போர்ட்ரேட் பண்ணி எங்க பேரண்ட்ஸையும் வந்து மிரட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பேசுறீங்களா? நான் வந்து இங்க பிஜி படிக்கிறேன். நான் வந்து யூஜி இங்க தான் படிச்சேன். இங்க வந்து பிஜிக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களை வந்து வெளியே அனுப்புறாங்க. ஃபுட்டு பிரச்சனை, ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, புழுவா இருக்கு, ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு இங்க வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை நாங்க கேட்கறதால எங்களை வந்து வெளியே அனுப்புறாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வந்து ஃபுட்டு சரியில்லைன்னு நாங்க சொன்னோம்னா எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்களை வந்து 2 டேஸா ஹாஸ்டல்ல இருக்க மாட்றாங்க, நீ அந்த பையனோட பேசுற, இந்த பையனோட பேசுறேன்னு எங்களை வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் பண்றாங்க வார்டன். இதை வந்து நீங்க தான் வந்து தட்டி கேட்கணும். எங்களால வந்து படிக்க முடியல, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்க வந்து ஏடிடபிள்யூ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தோம், தாசில்தார் கிட்ட கொடுத்தோம். யாருமே வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. சிஎம் கிட்டயே பெட்டிஷன்ஸ் போட்டோம். ஆனா பெட்டிஷன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல.